அமெரிக்காவின் 5th Fleet ஃபயர் பஹ்ரைன் வீதியில் பற்றி எரிகிறது. 10,000 கோடி ரூபாய் இஸ்ரேல் மிதக்கிறது. இஸ்ரேலில் புகுந்த கமேனி ஏவுகணை குவைத்தினுடைய விமான நிலையம் பற்றி எரிகிறது. ஏவுகணையுடைய மொழியை கண்டுபிடித்த ஈரான் பதறி துடிக்கும் ட்ரம்ப். ஹமாஸினுடைய கண்டனம், மோடியினுடைய மௌன போர், இந்து நண்பர்களுடன் அலி கொலை. இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த அயோக்கியர்களை, கெட்டவர்களை, பலருக்கு இந்த தவறானவர்களை நீங்கள் எடுத்து சொன்ன அந்த ஒரு நன்மை இறைவன் நாடினால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக நம்ம சொல்லிக்கிறோம். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள்ல ஒன்று என்னன்னு சொன்னா, பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தற்போது பற்றி எறியக்கூடிய பஹ்ரைனுடைய வீதிகள், பஹ்ரைனுடைய பல பகுதிகளில் இன்னைக்கு ஈரான் தாக்கி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானுடைய இந்த தாக்குதலுடைய வீடியோக்கெல்லாம் முதல்ல அப்லோட் பண்றாங்க. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய விமான நிலையம், பஹ்ரைனுடைய தலைநகரம் மனாமாங்க. மனாமாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதான் ஜாஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா அமெரிக்காக்காரன் என்னன்னா அவனுடைய கப்பல் படை, அதாவது 5th Fleet அப்படின்னு சொல்ற 5வது கடற்படையை வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனுடைய நேவி போஸ்ட்டை ஃபுல்லா இன்னைக்கு பஹ்ரைன்ல வச்சிருக்கிறான். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈரான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க இந்த பிராந்தியத்தில், குறிப்பா மத்திய கிழக்கு பகுதிகளில், அந்த பகுதிகள் முழுவதுமா நீ என்ன பண்றன்னு சொன்னா ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க ஏமாத்து வேலை செஞ்சு, இல்லை இந்த அரபுகளுக்கு அடிபணிஞ்சு உனக்கு போய் உன்னுடைய இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அரபுகள். அப்படி அரபுகள் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த பகுதிகளை இருந்துகிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அமெரிக்காக்காரன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத ஈரான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மனாமா தலைநகரத்திலிருந்து ஒரு 18 கிலோமீட்டருங்க, அதுவும் சொல்றதா இருந்தா முஹர்ரகா அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி. இந்த பகுதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிங்க, ஒரு விமான நிலையம் இருக்கக்கூடிய பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா கடற்படையை வச்சிருக்கிறான். யாருன்னா அமெரிக்காக்காரன். அந்த கடற்படையில் இருக்கக்கூடிய கரெக்டான அந்த ஏரியாவை சூஸ் பண்ணி இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடந்த தினங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லியான் ஸ்டார்னு சொல்லிட்டு ஈரானுடைய கப்பலுங்க சர்வதேசத்தினுடைய நீர்நிலையில் போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை, சர்வதேச நீரில் போய்கிட்டு இருந்தா ஒப்பந்தத்துக்கு வரணும்ல. இன்னைக்கு ட்ரம்ப் அலறி துடிக்கிறான், ஒப்பந்தத்துக்கு வந்துடும். ஒப்பந்த பேச்சுவார்த்தை போயிட்டு தாங்க இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெஹ்ரான் சொல்லுவாங்க. பொதுவாக இன்டர்நேஷனல் நியூஸ் சொல்றப்ப ஈரானை பற்றி டெஹ்ரான் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. டெஹ்ரான் வந்து பேச்சுவார்த்தைக்கே வரவே இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தையை அப்போயே முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. கலிப்பாப் தான் பேச்சினுடைய முக்கிய கருத்தாகராக இருக்கிறாரு. அவர் சமீபத்தில் நாங்கள் பேச்சே வார்த்தையே தொடங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ட்ரம்ப் இருந்தாலும் இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தை போயிட்டு தாங்க இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறத பரவாயில்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. காரணம் என்னன்னா ஆரம்பத்தில் நம்ம சொல்லி வர்றோம், ட்ரம்ப்பினுடைய பேச்சு உலக சந்தையில் குறிப்பாக கச்சா எண்ணெயில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இல்லை பேச்சுவார்த்தையே இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கச்சா எண்ணெயுடைய ரேட்டு வந்து தொடர்ந்து ஏறுது, கோல்டினுடைய ரேட்டு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தையினுடைய குறியீடு எண்கள்லாம் மாறுது. இதனால ட்ரம்ப் இல்லை பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது பொய்யை நிரூபிக்கிற மாதிரி இந்த லியான் ஸ்டாருங்கிற கப்பலை இன்னைக்கு சர்வதேச நிலையில் அடித்த உடனே ஈரான் பதிலுக்கு அவங்க அடிக்கிறாங்க. அடித்தது பார்த்தீங்கன்னா இந்த 5th Fleet, அதாவது அவங்களுடைய 5வது கடற்படையை கரெக்டாக குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னான்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது ஈரானில் எல்லாமே நாங்கள் அடித்து முடிச்சிட்டோம், அதாவது ஈரான் அடியே வாங்கலை அப்போல்லாம் நம்ம சொல்லவே இல்லை, சொன்னாது பொய். ஆரம்பத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். பல இடங்களில் அவங்க பெரும் பாதிப்புகளை உள்ளானாங்க. அதனால தான் உள்கட்டமைப்பை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பழைய நிறுத்தி வைக்கப்பட்ட தொகையும் கேட்குறாங்க. நிரந்தரமாக போடப்பட்ட அந்த பொருளாதார தடையை நீக்க வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு பகுதியாக கூட
12.5 பில்லியன் யூஎஸ்சியை கலீஃபா இப்போ கேட்டாரு, கத்தார்லேருந்து கேட்டாருங்கிறதும் செய்திகளில் ஒன்றுங்க. அப்போ பாதிப்பெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஈரானில் பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் ட்ரம்ப் இங்கே சொல்கிறது என்னன்னா 90% அழிஞ்சிருச்சுன்னா 90% ஒன்றுமே இல்லை அப்படின்னா. ஆனால் இன்னைக்கு சொல்லிட்டே அவனுடைய கடற்படை அடி விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கக்கூடிய MSC சரிஸ்கா வி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கப்பலுடைய வேல்யூவை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிர்ந்து போயிடுவீங்க. கிட்டத்தட்ட 170 கோடி ரூபாய் மதிப்புள்ள கப்பல். கிட்டத்தட்ட அந்த கப்பலில் 4000 முதல் 4700 20 ஃபுட் எக்யூப்மெண்ட், அதாவது 20 ஃபீட் கண்டெய்னர், கிட்டத்தட்ட 4000 முதல் 4700 கண்டெய்னர் ஏற்ற முடியுமா? அதை ஏற்றிக்கிட்டு பல சரக்குகள், எலக்ட்ரானிக்ஸு, அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, கிளாத், இப்படி பல விஷயங்களை ஏற்றிக்கிட்டு இந்த கப்பலை வந்திருக்கிறாங்க. இதை கரெக்டாக ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. இதனுடைய சரக்கு ப்ளஸ் கப்பலுடைய மதிப்பும் சேர்த்து 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். அதை தான் இன்னைக்கு பல பேர் சொல்கிறாங்க, இஸ்ரேலுடைய 10,000 கோடி ரூபாய் இன்னைக்கு கடலில் மிதந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2010 துருக்கி ஆர்வலர்கள் காசாவில் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தாங்க முடியாமல் கப்பல் எடுத்துகிட்டு எப்படியாவது போய் அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு போனப்ப சமூக ஆர்வலரை சர்வதேச கடல் பகுதியில் வச்சு அப்படியே குண்டு போட்டு சாகடிச்சாங்க. அப்போ இப்போ நம்ம பொதுவாக மக்கள் சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? நெத்தன்யாவுக்கும் IDF சோல்ஜர்ஸ்க்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் மக்கள் சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? அது மாதிரியான சந்தோஷம் தான் நம்மளுக்கு இருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு பல பகுதிகள், அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை அடிச்சிருக்கிறாங்க. சர்வதேச விமான நிலையம் T1 டெர்மினல் 1ல் இன்னைக்கு அவங்களுடைய பகுதிகளில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதோடைய வீடியோக்களையும் ஈரான் அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், மிசைல்ஸை கையில் எடுத்திருக்கிறாங்க, ஏவுகணையை அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஷாகித் 136 அந்த ட்ரோனையும் கையில் எடுத்து இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கிறாங்க பல பகுதிகள். அதாவது குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்தினுடைய பல பகுதிகள் T1 போன்ற இடங்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற செய்திகளில் ஒன்றா இருக்குது. பதிலுக்கு இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனானுடைய பகுதிகளில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அட்டூழியத்தை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அட்டூழியத்தை அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைக்கிற இடத்தெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பொதுமக்கள்லாம் நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் மக்கள் வெளியில் போயிருக்கிறாங்க. அந்த பகுதிகள் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கனால ஹிஸ்புல்லாக்கள் இன்னைக்கு அனுப்பியிருக்கக்கூடிய எல்லாமே மிசில்ஸு, அது மட்டும் இல்லாமல் ட்ரோனு, அது மட்டும் இல்லாமல் அந்த கையெறி குண்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு அந்த வீடியோவெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு மிசில்ஸை அனுப்புகிறப்ப மட்டும் அயத்துல்லா அல் கமேனியினுடைய மிசில் அப்படின்னு சொல்லி அந்த மிசில்ஸை கரெக்டாக இஸ்ரேலுடைய அந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா இல்லையா, ராணுவ கட்டமைப்பு இருக்குமா இல்லையா, அதுக்குள்ளே அடிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்களும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஹர்சி ஹலாவி அவங்களுடைய முன்னாள் ராணுவ தளபதி, அவர் அந்த ராஜினாமா பண்ணிட்டார். அது மாதிரி அவங்களுடைய IDF ஸ்போக் பேர்சனாக இருந்தக்கூடியவர் டேனியல் ஹக்காரி அந்த ஆளும் ரிசைன் பண்ணிட்டான். இது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் 7, 2023 தாக்குதல் எங்களுடைய குறைபாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ தலைவர்கள்லாம் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எங்களால் முடியாமல் போச்சு, இயலாமல் போயிடுச்சு அப்படின்னு ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் சர்வதேச அளவில் மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குதுங்க. பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரலாம். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தை நாகரிகமே தெரியாது, வரம்பு மீறிக்கிட்டே இருக்கான், கடந்த 3 முறை வரம்பு மீறி இருக்கான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏவுகணை மொழி தான், அந்த ஏவுகணை எப்படி பயன்படுத்தினா எப்படி அவங்க வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இந்த லெபனான் விஷயமா, போர் விஷயமா மோடியினுடைய மௌன போர் என்று சொல்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், லெபனானுடைய பல பகுதிகளில் தாக்கப்பட்டு இந்த தாக்குதலுடைய வீரியத்தை பார்த்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நெத்தன்யாவை ஃபோன் பண்ணி, நெத்தன்யா வரம்பு மீறி போயிட்டு இருக்கடா, இப்படி செய்யாத, தஹியாவை தாக்கக்கூடாது, தாக்குனேன்னு சொன்னால் இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கவலைப்படுறாரு. ஒரு பக்கம் அந்த ஆளுக்கு ஆயில் பிரச்சனையெல்லாம் இல்லை, ஏதோ ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க, இல்லை வெனிசுவேலா ஆட்டை போட்டு அங்கங்கே திருடி அங்கங்கே வரியை போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்க ஒரு உலக வல்லரசில் கொள்ளை அரசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது. நம்மளுடைய ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக கிட்டத்தட்ட
60% மேல நம்மளுக்கு ஆயில் அங்க இருந்தா வருது, அது மட்டும் கேஸ் அங்க இருந்தா வருது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து கூட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்குல்ல, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இடையூறா லெபனானை இஸ்ரேல் தாக்கிக்கிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சு கூட இன்னைக்கு மோடி மௌனம் காக்குறாரு. மோடி தாய்நாட்டை பற்றியான அக்கறை அவருக்கு கிடையாது, அவர் பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய ரமேஷ் இப்படிப்பட்ட ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. இதுக்கிடையில் நண்பர்களுடன் போன, அதாவது பார்த்தீங்கன்னா இந்து நண்பர்களுடன் போன அலி இன்னைக்கு அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்திலிருந்து நடந்திருக்கக்கூடிய அல்லது மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒருத்தருக்கு நேர்ந்த மிகப்பெரிய ஒரு கொடூரம். பார்த்தீங்கன்னா போர்தேகி அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையத்துக்கு ட்ரெயின் வருது. வர்றதுக்கு முன்னாடியே அங்க பார்த்தீங்கன்னா இந்துத்துவா கும்பல்கள் அங்க போய் கோஷம் எழுப்புறாங்க, ஜெய் ஸ்ரீராம் அப்படி அப்படின்னு கோஷம் எழுப்புறாங்க. உள்ள போய் ட்ரெயினுக்குள்ள இருக்கிற ஆளை தேடி பிடிச்சி 24 வயசு பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க. சம்பவத்தினுடைய பின்னணி என்னன்னு சொன்னா, ட்ரெயினில் இந்த பையன் வர்றான். அந்த பையனுடைய பேர் வந்து அலி. நாக்பூர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வர்றப்ப கூட அவருடைய ஃப்ரெண்டு ஜெயவந்த் வர்மா, சிவம், மால்வியா போன்றவர்களாம் சேர்ந்து நண்பர்களா, இன்னைக்கு எப்படி தமிழகத்தில் இருக்குமோ அது மாதிரி நண்பர்களா இருந்துதான் அவங்க ட்ரெயினில் வர்றாங்க. வந்தா உட்கார்ற இடத்துல பிரச்சனை வருதுங்க. பிரச்சனை வந்தா அங்க வந்த வலதுசாரி ஆட்கள் உங்களே சொல்றாங்க, அந்த வந்த சிவம், இந்த மால்வியா போன்றவங்கலாம் வருமாலாம் என்ன சொல்றாங்கன்னா, வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணார் அலிட்ட பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாமல் இது ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னார், ஏன் சீட்ரா அப்படின்னு சொன்னாரு. பேச்சுவார்த்தை வார்த்தைகள் முத்தி போய் ரொம்ப கைகலப்பாச்சு. ஒரு கட்டத்தில் இது பிரச்சனை முடிஞ்சு நாங்கள் சமாதானம் பண்ணி விட்டோம், நைட்டில் சரியாயிருச்சு. இந்த போர்த்தேகிக்கு இடத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பேசுனவன் சண்டை போட்டவன் ஒரு வலதுசாரி தலைவரும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டானா. உடனே என்ன பண்ணானா, ஆளுகளை ஃபோன் பண்ணி வர வச்சு அள்ளிய வெளியில எடுத்துட்டு போய் 24 வயசு பையனை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. காவல்துறை இன்னும் துப்பு துளக்கிக்கிட்டு இருக்குது, கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா செய்தியில ஒன்றா இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தார் சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, மதம் ஒரு காரணமா இருந்திருக்கு, தொகுதிகள் சார்ந்த விஷயங்கள்ல தொகுதிகள் என்ன பஞ்சாயத்து இருக்கு, இது ஒரு பிரச்சனையா இருந்திருக்குன்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தார் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, பாஜக எப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாஜக எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய சித்தாந்தம் எப்படி இருக்குங்கிறதையும் இன்னைக்கு உலக மக்களுக்கு அப்படியே படம் போட்டு காட்டின மாதிரி இன்னைக்கு அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த கண்ணீர் கதை நிச்சயமாகவே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்புனங்க. அனாதைகள்கிட்ட ஏழைகள்கிட்ட நம்மலாம் எப்படி நடந்துக்கணும் இஸ்லாம் வலியுறுத்துது, நம்ம எப்படி இருக்கோங்கிறத இன்னைக்கு இவருடைய வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு சுட்டி காட்டுது. நீங்களாம் சரியாக நடந்துக்குங்கப்பா அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட டிசம்பர் 28, 2024 நடந்த சம்பவம். ரசீம் நஃப்ஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 41 வயசுங்க. 41 வயசான இவருக்கு முகம்மதுன்னு 20 வயசு ஒரு பையன், இஸ்லாம் 18, அம்னே 16, மரியம் 11, அது மட்டும் இல்லாமல் நூர் 10, முஸ்தபா 8, அப்துல்லா 5, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 குழந்தைகளுடைய தகப்பன். தொடர்ந்து ஜபாலியாவில் இருக்கிறார், வாடி காசாவுடைய பகுதியில் ஜபாலியாவில் இருக்கிறாரு. தொடர்ந்து குண்டு போடுறாங்க, இருக்க முடியல. எப்படியாவது ஒரு கட்டத்தை சொன்னாங்களே ரஃபா வந்து சேஃபான பிளேஸ்னு, ரஃபாவுக்கு போகிறாரு. ரஃபாவுக்கு போய் ரஃபாவில் இருக்கும்போது 2023 டிசம்பர் 28 அன்னைக்கு இவர் தங்கியிருக்கக்கூடிய பகுதியில் குண்டு போடப்படுது. குண்டு போடப்பட்டால் ஒரு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு குழந்தையினுடைய அழுக்குரல் கேட்குது. எந்த குரல் கேட்குதோ அந்த பகுதியில் அவர் ஓடோடி போய் பார்க்குறாரு. சொல்கிறாரு, அதாவது நான் போன ரூமுக்குள்ளே கை கால்லாம் வெடித்து செதறி மக்கள் அப்படி செதறி போய் கிடந்தாங்க. ஒரு தாய் அப்படியே வெடித்து தலையெல்லாம் வெடித்து செதறி ஒரு தாய் அப்படியே கிடந்தாங்க, ஒரு அம்மா கிடந்தாங்க. அது பக்கத்தில் பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு தூக்கிக்கிறார் நஃப்ஹான், டக்குன்னு தூக்கி வச்சுக்கிட்டு தேடுறாரு. ஆளை காணா, தொடர்ந்து இருக்க முடியாது, ரெண்டாவது குண்டு போட்டுருவான். அதனால் வெளியில் ஒடியாந்து வந்து வாசல் ரெண்டு பார்க்குறாரு, யாரையும் காணா. இஸ்ரேல் போங்க போங்க தெற்கு நோக்கி போங்கன்னு அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், மேலே நோட்டீஸை போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த குண்டை போட்டுடலாம். ஒரு பக்கம் தான் குடும்பம் 7 பேர், தன்னுடைய மனைவி 8 பேரும் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிள்ளைய நம்மளோட தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைய தூக்கிட்டு போகிறாரு. போகிற இடமெல்லாம் அவர் சொல்கிறார், சில அல்தீன் சாலை, நெட்சாரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெருவில் நடக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா குறி வச்சு இஸ்ரேலில் சொல்லுவாங்க. அந்த தெருவில் அந்த பிள்ளைய பிறந்த சில மாதங்களே ஆனால் அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. செக்கிங்கு எல்லாம் முடித்து பல கிலோமீட்டர் நான் நடந்து போகிறேன். போய் தூக்கிட்டு போகிறப்ப கூட அந்த குழந்தை தனக்கு சிரமமாக இல்லை.
போன உடனே அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரஃபால செய்யணும். நான் ஒரு விவசாயியாக இருந்தேன். இன்றைக்கி குழந்தைக்கு பால் பாக்கெட்டு பால் பவுட்ரு வாங்கணும், டைப்பர் வாங்கணும், என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை. நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். தாள்கள்லாம் போய் அந்த பிளாஸ்டிக் தாள்லாம் பொறுக்கி விற்க ஆரம்பித்தேன். அந்த குழந்தை எங்ககிட்டே இருந்துச்சு. இருக்க என் குழந்தைக்கு மேலே எனக்கு ரொம்ப பாசமாயிருச்சு. எங்கள் 7 பேருக்கு, அவங்க பிள்ளைங்க 7 பேருக்கும் இதை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஏற்கனவே 5 வயசில் அப்துல்லான்னு ஒரு குழந்தை இருக்குது. அது இல்லாமல் இந்த குழந்தைக்கு என்ன பேர்னு தெரியல, ஹமூதா நானே பேர் வச்சேன். பேர் வச்சு அந்த குழந்தைக்க நான் பராமரிச்சுக்கிட்டேன். அந்த குழந்தைய நான் வளர்த்தேன். அந்த குழந்தைனால ஒரு நாள் பாரமாக கஷ்டமாகவே நினச்சதில்லை. சொல்கிறார் அவர், அந்த குழந்தைகள் மூலமாக இறைவனுக்கு அருள் செஞ்சான். அப்படிதான் நபிமொழி, பலவீனர்களை கொண்டே நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர்கள். குழந்தைய வச்சு எனக்கு இறைவன் அருள் செஞ்சேன். அந்த குழந்தைய நான் வளர்த்தேன். வளர்க்கும் போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, காசா மக்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள், அந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்குவா. காசாவில் இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளுடைய எண்ணிக்கை உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, 39,000 அனாதை குழந்தைகள். அந்த சந்தர்ப்பம் கூட ஒருத்தர் காசாவில் பசி பட்டினி, 8,000 USD 25 கிலோ கோதுமை மாவு ஒரு கட்டத்தில், 1/2 கிலோ தக்காளி 280 USD. சிக்கன் மீட் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, முட்டை நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைய வளர்க்குறாரு. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இல்லை அப்படின்னு நானே வளர்த்துக்கேன். ரஃபால் வந்து திரும்படி மாறி போங்க மவாசிக்கு அந்த பிள்ளைய தூக்கிட்டு போனேன். அங்கே போய் நான் வேலை பார்த்தேன். அந்த குழந்தைக்கு தேவையான பால் டைப்பர் எல்லாமே வேலை பார்த்தேன். ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிக்க முடியாத நிலையாயிருச்சு. குழந்தையே எங்கள் கண்ணு முன்னாடியே வருது. மறுபடியும் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, அந்த குழந்தைய நாங்கள் எடுத்துக்குவான்னு. இல்லை, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்பி 2025 ஜனவரி 19 போர் நிறுத்தம் வருது. இப்போ மவாசிலிருந்து வாடி காசாவுக்கு போகும்போது குடும்பத்தில் கவலை. இப்படியானா பல என்ன ஓட்டங்கள் அவங்களுக்கு கவலை. இந்த பிள்ளையை அரவணைச்சிக்கிறதுக்கு அவங்க குடும்பம் இருக்குமா? இன்னொரு பக்கம் அந்த குழந்தை அப்பானே கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த குழந்தை நம்ம எப்படி ஒப்படைக்கிறது? இப்படி கலவையான மனநிலை இருந்தாலும் இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தகப்பும் உரிய விட்ட தான் நம்ம ஒப்படைக்கணும். குடும்பம்லாம் உட்காந்து பேசி, இல்லை அவங்க தந்தைகிட்டே ஒப்படைச்சிருவோம். எடுத்துகிட்டு வர்றாரு தெருவுக்குள்ளே. போர் நிறுத்தம் வர்றப்போ வாடி காசாவுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. ரசீது தெரு, அங்கே அல் அரபியான ஒரு நியூஸ் சேனலில் நான் உள்ளே வரும்போது இந்த குழந்தை யார் என்ன ஏது அப்படிங்கிறத பேட்டி கொடுக்குறாரு. அந்த நியூஸ் வைரல் நியூஸ், அல் ஜசீராலாம் நியூஸ் வந்துருச்சு, எல்லா நியூஸ் சேனலும் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு பிபிசிலே அதை போட்டாங்க. அந்த குழந்தைய அப்படி எடுத்துகிட்டு வந்தவுடனே, இந்த வைரல் ஆனவுடனே அதை பார்த்துட்டு தகப்பன் வர்றாரு. வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைய கொடுக்கணும். குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தை அப்பானி விட்ட வருது. அந்த குடும்பமே சேர்ந்து நின்று அழுகிறாங்க. லாஸ்ட்டில் அந்த குழந்தைய அப்பாக்கிட்டே ஒப்படைக்குன்னு சொல்லி ஒப்படைச்சி விடுறாங்க. அவர் மனைவி இறந்து இன்னொரு குழந்தைய வச்சுருக்காரு. அவர் அந்த குழந்தைய பராமரிக்கிறாரு. ஒவ்வொரு கட்டத்தையும் அவர் சொல்கிறாரு, அந்த குழந்தையினுடைய பிரிவு எனக்கு பெரிய ஒரு வேதனையாக இருந்தது. அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த குழந்தை தான். ஏற்கனவே 7 குழந்தை இருக்குது, அது இல்லாமல் இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உண்மையாக படிக்கும்போது ரொம்பவே அது அந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே மனசு வருத்தமாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிஞ்சுங்க. இந்த சமயத்தில் ஒரு நபி மொழியை நம்ம நினைவுபடுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன வ கஃபீலுல் யதீம் ஃபில் ஜன்னதி ஹகதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அநாதைகளை யார் பராமரிக்கிறார்களோ அவர்களும் நானும் மறுமை நாளிலே இப்படி இருப்போம் என்று சொன்னாங்க. அந்த நபிமொழியை நினைவுபடுத்துகிற மாதிரி நஃப்கான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. நம்ம எத்தனை பேர் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அநாதைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், ஏழைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவரும் சிந்திச்சு பார்க்கணுங்க. மறந்துடாமல் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.